திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் பாதிப்பான நிலையிலே இருக்கும்போது தான் விரும்பின விஷயம் தனக்கே ஒரு நாள் விரும்பாததாகவும், நீங்கள் விரும்பாத விஷயம் உங்களுக்கு ஒரு நாள் விரும்பியதாகவும் மாற்றி விடுவார் ராகு பகவான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே ராகு. நீ எதை விரும்பினியோ அதுலதான் துக்கம். எதை வெறுத்தீங்களோ அதை விரும்பும்படியான சூழ்நிலையை ராகு கொடுத்து அந்த நாடகத்தை அழகாக நிகழ்த்தி விடுவார். இது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு மாய கிரகம், நிழல் கிரகம். உங்களை பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையிலே நிழல் போல் தொடர்ந்து ராகு உங்களுக்கு தசாபலனை கொடுக்குறார். இந்த ராகு நல்ல நிலையில இருக்காரா இல்ல கெட்ட நிலையில இருக்காரான்னு எப்படி சார் தெரிஞ்சு? ஜாதகத்தை வச்சுதான் அந்த லக்னத்தினுடைய சுபர் தொடர்பு. இதே நேரத்தில் நீங்க பாருங்களேன், அதாவது இதை எப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு குரு தொடர்புல இருக்கிறார், அல்லது மகர ராசி, நீங்க லக்னம் ஒரு கும்ப லக்னம் மகர லக்னமாவே இருக்கிறீங்க. உங்க லக்னத்துக்கு சுக்கிரன் சனி புதன்லாம் ஒரு யோக கிரகங்களாக அமர்ந்து விடும். இவர்களுடைய தொடர்புல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கீழே விழுகும்போது கூட, தலையில அடிபடும் போது கூட ஹெல்மெட் மேல கல்லுப்பட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பாதிப்பு என்பது, காயம் என்பது தலைக்கு வந்தது, தலைப்பாயோடு போனது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே நேரத்துல அசுப நிலையில் இருக்கும்போது தானே போய் வளைய பின்னிக்கிட்டு தானே போய் இடிச்சுக்கிட்ட மாதிரி ரண சிகிச்சைகளையும் அரசாங்க தண்டனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ அந்த சின்ன வயதிலேயே ராகுல நிறைய வழக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்புகள் அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குறார்.